இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில உக்ரைன் ரெக்கார்டை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ உக்ரைனும் ரஷ்யாவுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா மிக பெருமளவுல தாக்குதலை பண்ணிட்டு இருக்காங்க. ரஷ்யாவோட ஏர் டிஃபென்ஸ் தரப்புல இருந்து என்ன ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குன்னா 221 ட்ரோன்களை நைட் நேரங்கள்ல நாங்க டவுன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது போல அவங்க தரப்புல இருந்து ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ அதிகப்படியான ட்ரோன்கள் கடந்த சில நாட்களாவே வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் தரப்புல இருந்து ஏவி இருக்காங்க. இதுல ஹெவியான அட்டாக்ஸ் பிரியான்ஸ்க் பகுதி 85 ட்ரோன்களை வந்து பண்ண டவுன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது போல அங்கிருந்து தரப்புல ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. ஸ்மொலான்ஸ்க்ல இருந்து 42, லெனின்கிராட்ல இருந்து வந்து பண்ண 28 ட்ரோன்கள் அப்படிங்கிறது போல லைனா லிஸ்ட் வந்துகிட்டு இருக்கு. அதை நான் சைட்ல ஸ்கிரீன்ஷாட் வைக்கிறேன். ஸோ ஒரு பகுதிகள்லயும் தாக்குதல்களோட வீரியத்தை அதிகப்படுத்திக்கிறாங்க. பல இடங்கள்ல குறி வச்சு தாக்குதல் பண்ணதுக்கு ட்ரை பண்ணிக்கிறாங்க. இதுல பெல்கிராடு பகுதியிலும் அதிகப்படியான ட்ரோன்கள் போயிருக்கு. ஸோ பெல்கிராட்ல இழப்புகள் ஏற்பட்டிருக்கு. அங்க இருந்து வந்து பண்ண சிவிலியன் வாழும் பகுதியெல்லாம் தாக்குதல் நடந்திருக்கு அப்படிங்கிற செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. இதுல பெஸ்கோ, துலா இந்த பகுதிகள் எல்லாமே வந்து பண்ண கர்ஸ்க் ரீஜன் இந்த பகுதிகளில் கூட ட்ரோன் தாக்குதல்னால பாதிப்படைஞ்சிருக்கு அப்படிங்கிற செய்திகள் வருது. ஸோ லார்ஜ் ஸ்கேலா வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான இடங்கள், ஏன்னா ஒரு இடத்த தாக்குதல் பண்றதுக்கு அதிகமான ட்ரோன்கள் மிசைல்கள் போறது வேற, பல இடங்கள்லயும் வந்து பாத்தீங்கன்னா ட்ரோன்கள் போகுது அப்படிங்கும்போது பல இடங்களையும் ஏர் டிஃபென்ஸ் வேணும், ஒரு இடத்த பாதுகாக்கிறது இல்லை. ஸோ இதைத்தான் இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்போம். லார்ஜ் ஸ்கேல் அட்டாக்னாலும் பல்வேறு இடங்களை குறி வச்சு அடிக்கும் போது அதிகப்படியான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பல இடங்கள்ல தேவைப்படும். ஸோ இதே போல வந்து பண்ண தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குன்னா ரஷ்யாவுனாலையும் மிக பெருமளவில் இதை டவுன் பண்ண முடியாது. ஆனா ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஆல்டர்னேட்டா இன்டர்செப்டார் ட்ரோன்ஸை யூஸ் பண்றாங்க. இந்த மிசைல் யூஸ் பண்ணி டவுன் பண்றது அதெல்லாம் இல்லாம இன்டர்செப்டார் ட்ரோன்ஸ் யூஸ் பண்றாங்க. இது கொஞ்சம் சீப் எஃபெக்டிவ் அப்படிங்கிற சொன்னாங்க. இருக்கலையே கம்பேரிட்டிவ்லி இன்டர்செப்டார் ட்ரோன்ஸ் கொஞ்சம் எஃபெக்டிவ் அப்படிங்கிற சொல்றாங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு முன்னாடி நம்ம செய்திகள் பார்த்திருப்போம், ரஷ்யா இன்டர்செப்டார் ட்ரோன்ஸா நம்மளை பார்த்து பழகிட்டாங்க, அவங்க எக்ஸ்டெண்டட் ரேஞ்சை யூஸ் பண்ணி நல்லாவே செயல்படுறாங்க. ஸோ ட்ரோன் டெக்னாலஜியில அடுத்த கட்ட வளர்ச்சி நோக்கி போகணும்னு உக்ரைனோட கமாண்டர் இன் சீஃப் சிர்ஸ்கி அவர்கள் சொன்னார் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அதே போல ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா இது போல ட்ரோன்களை வரும்போது இன்டர்செப்டார் ட்ரோன்களை யூஸ் பண்ணி டவுன் பண்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பெல்கிராடு கவர்னர் வந்து பாத்தீங்கன்னா இது போல வீடியோ பதிவு விட்டுருக்காரு. எந்த அளவுக்கு ட்ரோன்கள் வந்தது, நாங்க எப்படி இன்டர்செப்டார் ட்ரோன்களை யூஸ் பண்ணி டவுன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து பண்ண வீடியோ பதிவுகள் சைட்ல ஃபுல்லா லோட் ஆயிருந்திருக்கும். ஸோ இது ரஷ்யா தரப்பு வந்து கொடுக்கக்கூடிய வீடியோ பதிவுகள், ட்ரோனை டவுன் பண்ணதுக்கான வீடியோ பதிவுகள். இது போல வீடியோ பதிவுகள் உக்ரைன் தரப்பு வந்து வருதா அப்படின்னா அது கொஞ்சம் கம்மி தான். ரஷ்யா தரப்பு வந்து சொல்ற அளவுக்கு ஏதோ கண்ணில் காட்டுறாங்க, இந்த மாதிரி டவுன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற வீடியோ பதிவுகள் காட்டுறாங்க. ஸோ இது போல வந்து பண்ண உக்ரைன் ஒன்றும் வீடியோ பதிவுகள் காட்டுறது இல்லை. பட் இருந்தாலும் தாக்குதல்னால வந்து பாத்தீங்கன்னா பிரியோம்ஸ்கி ஆயில் போர்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் நடந்திருக்கு. செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் நடந்திருக்கு. மிக பெரும் அளவுல தீ விபத்துகள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற அலர்ட் வந்துகிட்டு இருக்கு. குறைஞ்சது 30 ட்ரோனா வந்து பாத்தீங்கன்னா இந்த பகுதிகளில் டவுன் பண்ணிக்கலாம். செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் பகுதியில மட்டும் டவுன் பண்ணிக்கலாம். அதாவது இந்த 221 ட்ரோன் இதெல்லாம் பண்ணா வேவா வரக்கூடிய ட்ரோன்கள். ஸோ இது போல அதிகமா ட்ரோன்கள் வந்து பண்ண தாக்குதல் உக்ரைன் தரப்பு வந்து ரஷ்யாக்குள்ள வந்துட்டு இருக்கு. உக்ரைன்ல வந்து பாத்தீங்கன்னா கெலாக் அவர்கள் இருக்காரு, பின்லாண்டோட அதிபர் இருக்காரு, எஸ்டோனியா தரப்பு வந்து வந்திருக்காங்கன்னு பல தலைவர்கள் அங்க இருக்காங்க. ஸோ இவங்க ஒரு அட்டாக் பண்றாங்கன்னா பதிலுக்கு ரஷ்யாவும் ரிட்டாலியேட் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த டைம்ல இழப்புகள் இருந்ததுன்னா என்ன பண்றது அப்படிங்கிற அச்சங்கள் இருக்கு. ஏன்னா எஸ்கலேஷன் நடந்துகிட்டு இருக்கு அதிகப்படியா. இப்ப ரஷ்யாவோட செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கறத நம்ம பார்த்திருப்போம். இப்ப செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்ல அட்டாக் நடந்திருக்கு. அந்த இடத்துல மிக முக்கியமான இழப்புகள் ஏற்பட்டுகிட்டு இருக்கு ரஷ்யாவுக்கு. அதே போல ஸ்மொலன்ஸ்க்லயும் லூகாயில் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா ட்ரோன்கள் தாக்குதல் பண்ணியிருக்கு, அதனால இழப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இது போல இன்டர்செப்டார் ட்ரோன்கள் அதிகமா வேலை செஞ்சாலுமே இழப்புகளும் அதிக அளவுல இருக்கு. அதை தடுக்க முடியாது. அதிகப்படியான ட்ரோன்கள் வரும்போது கண்டிப்பா தடுக்க முடியாது அப்படிங்கறத இதுல இருக்கக்கூடிய விஷயம். இது மாறி மாறி அட்டாக் பண்ணிக்கிறாங்க. அடுத்தது களத்துல வந்துட்டோம் அப்படின்னா வோஸ்டாக் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது போல ஒரு குரூப் ஆஃப் ஃபோர்ஸஸ் நார்த் சவுத் அப்படிங்கிறத பண்ணா ஒரு தனித்தனியா ஒரு குரூப் இருக்காங்க. ஒரு சைடும் செக்டா இருக்கும், யாரு தலைமை எடுத்துக்காருன்னு சொல்லிட்டு. ஸோ இதுல இந்த வோஸ்டாக் குரூப்ன்றது வந்து பண்ணா இந்த டின்ப்ரோ பெட்ரோவஸ்க்கு டொனஸ்க் பகுதி இருக்கு இல்லையா? ஸோ அந்த பகுதியில அஃபென்சிவ் ஆபரேஷன் பண்றாங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து வோஸ்டாக் குரூப் ஆஃப் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க தரப்பு வந்து ஒரு வீடியோ பதிவு வந்திருக்கு. சொஸ்னோவ்கா அப்படின்ற பகுதியை வந்து பாத்தீங்கன்னா நாங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டோம் அப்படிங்கிற வீடியோ பதிவுகள் விட்டுருக்காங்க. இந்த சொஸ்னோவ்கா அப்படிங்கிறது டின்ப்ரோ பெட்ரோவஸ்க் ரீஜியனோட ஒன் ஆஃப் த சிட்டி, ஒரு டவுன் வச்சுக்கோங்க, ஒரு வில்லேஜ். ஸோ இந்த பகுதி இப்ப ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. டின்ப்ரோ பெட்ரோவஸ்க்ல இது 3வது செட்டில்மெண்ட் அப்படிங்கிறத பண்ண ரஷ்ய தரப்பு வந்து உக்ரைன் தரப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க.
இந்த டீப் ஸ்டேட் மேப்ல போய் பாத்தீங்கன்னாலே இந்த பகுதி இந்த சொஸ்னோவ்காங்கிறது வந்து பாத்தீங்கன்னா லைட் ஊட்டு இருக்குங்க ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனா முழுவதும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்துச்சு. கொடியெல்லாம் ஏத்தி காமிச்சிருக்காங்க. அங்க வீரர்கள் ஃப்ரீயா போயிட்டு வந்துட்டு இருக்கிறது பார்க்கும்போது ஸ்னைப்பர் கண்ட்ரோல் கூட அந்த ஏரியால இல்ல அப்படின்னு மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ டின்ப்ரோ பெட்ரோவிஸ்க்ல 3வது செட்டில்மெண்ட் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்திருக்கு அப்படிங்கிற புரிஞ்சுக்கலாம். இதுல என்ன ஒரு வேடிக்கைனா குறைஞ்சது 5 செட்டில்மெண்டாவது ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும். இது ரஷ்யா தப்புன்னு சொல்றது இது எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா எப்பவுமே உக்ரைன் சொல்றதா நம்ம பார்ப்போம். ஆனா இது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா அந்த மேப்லயே நீங்க அந்த டீப் ஸ்டேட் மேப்லயே பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். 5 செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஜாப்ரோஸ்கி, மில்கிவா, யர்னாவ்ஸ்கி, ஒரான்ஸ், சொஸ்னிவ்கா. ஏன்னா இந்த சொஸ்னிவ்காவை நோக்கி போறாங்கன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற செட்டில்மெண்ட்டை பிடிக்காம எப்படி ரஷ்யவர்கள் இங்க போவாங்க அப்படி உங்களுக்கு கேள்வி வருது இல்லையா? சில பகுதிகள் ரஷ்யா எடுத்துட்டாங்கன்னு டீப் ஸ்டேட்டே கன்ஃபார்ம் பண்றாங்க. ப்ரோ உக்ரைனியன் சோர்ஸ் தான் உக்ரைன் தப்பே கன்ஃபார்ம் பண்றாங்க. இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அதிகப்படியா ரஷ்யா வீரர்கள் வந்து பண்ணா டின்ப்ரோ பெட்ரோவ்ஸ்கையும் ஸ்ட்ராங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டுவர்ட்ஸ் டினிப்பர் ரிவர் நோக்கி போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாற்றுக்கிறது இல்ல. அட் த சேம் டைம் இந்த கர்கிவ் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒச்சான்ஸ்க் பகுதி கூடிய விரைவில் உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்து போயிருமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. வழக்கம் போல இந்த ஒச்சான்ஸ்க் பகுதியோட ஈகிள் பேர்ட் ஐ வியூ வந்து பாத்தீங்கன்னா ட்ரோன் வியூ வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டா உலகத்துல இருந்து இந்த சிட்டி வந்து அழிஞ்சிருச்சு, வைப் அவுட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது போல டைட்டில் இது போல விட்டுட்டு இருக்காங்க. ஸோ இது போல விஷயம் வருதுன்னா நம்ம சேனல்ல பாக்குறவங்களுக்கு நல்லா தெரியும். இந்த ஒச்சான்ஸ்க்கு பதிங்கிறது வந்து பண்ணா எங்க மனசுலதான் இருக்கு அப்படிங்கிறத வந்து பண்ணா சொல்லிட்டு பின்வாங்கிடுவாங்க உக்ரைன் தரப்புல இருந்து. ஏன்னா அது வாடிக்கையா வச்சுக்கக்கூடிய டெம்ப்ளேட். ஸோ ஒச்சான்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா மிக பெரும் அளவுல சேதங்கள் சந்திச்சிருக்கு. இந்த பகுதி கர்கிவ்ல ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருதுன்னா பஃபர் ஜோன் பண்ணணும்னு நினைச்சாங்க, அதை பண்ணியிருக்கிறாங்க ரஷ்யா அப்படிங்கிற மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்லாம இது போல அட்டாக் நடந்துட்டு இருக்கு, மிக பெரும் அளவுல இழப்புகள் இருக்கு, ஃப்ரண்ட் லைன்லயும் இழப்புகள் இருக்கு, தாக்குதல் இருதரப்புலயும் மாறி மாறி பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது இந்த களத்துல முன்னேறணும் அப்படின்னா இந்த ட்ரோன் ஆன்டி ட்ரோன் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா இருக்கணும். எலக்ட்ரானிக் வார்ஃபேர், நெட்டு, ரப்பர் இதெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்தாங்க. அது எல்லாமே ஒரு டைம்ல ஒன்னொன்னு எஃபெக்டிவா இருக்கு. இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நெட்டு போடுறது சைட்ல ஒரு இமேஜ் லோட் ஆயிருக்கும். முதல்ல ப்ரொடெக்ஷனே இல்லாம போச்சு. அதுக்கப்புறம் ஆன்டி ட்ரோன் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிற வந்தது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மரக்கட்டை எல்லாம் வச்சு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெருமளவுல வந்துட்டு இருந்தது. இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது இரும்பு முறுக்கு கம்பிகள் இருக்கு இல்லையா? ஸோ அந்த முறுக்கு கம்பிகளை வேனோட வச்சு அட்டாச் பண்ணி இப்போ ஒரு வீடியோ லோட் ஆயிருக்கும். அந்த டேங்க்ல இமேஜ் பாத்தீங்கன்னா ஒயரா நீட்டிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் இப்ப அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோவா காட்டுறேன். வீடியோ சைட்ல லோட் ஆயிருக்கும். இது லோக்கல் ரஷ்யன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் லைனுக்கு பக்கத்துலயே சேஃபா இருந்துகிட்டு இது போல தேவைப்படக்கூடிய விஷயங்களை இவங்க வந்து பண்ண செஞ்சு கொடுக்குறாங்க. இந்த வெல்டு வைப்பாங்க இல்லையா? வெல்டு வச்சு கொடுத்துக்கிறாங்க வண்டியில. பாத்தீங்கன்னாலே தெரியும் இந்த முறுக்கு கம்பிகளை ஃபுல்லாவே சுத்தி வந்து பண்ண வெல்டு வச்சு கொடுத்துக்கிறாங்க. இப்போதைக்கு இந்த ட்ரோனை டவுன் பண்றதுக்கு இது அதிகப்படியா கை கொடுக்குது அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. ஸோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த டேங்குகள் இது போல இதுல வந்து பண்ண ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மேசிவா வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் இந்த முறுக்கு கம்பிகள் அதிக அளவுல பயன்படுத்துவாங்க. அங்கங்க நீட்டிட்டு இருந்ததுன்னா ட்ரோன் பக்கத்துல வரும்போது ஏதோ ஒரு முறுக்கு கம்பியில சிக்கி வெடிச்சிடும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இம்பாக்ட் ஆகிறதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு வழி இருக்கு இல்லையா? ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய விஷயம். இதுக்கப்புறம் இது அதிக அளவுல கடைபிடிப்பாங்க அப்படிங்கிறது பார்ப்போம். இது என்னன்னா ரஷ்யன்ஸ் எந்த அளவுக்கு முன்னாடி வந்து வீரர்களுக்கு உதவுறாங்க அப்படிங்கிறது பார்க்கணும். இதே நம்ம உக்ரைன் சைட்ல போயிட்டோம் அப்படின்னா வீரர்களை மதிக்கிறதே கிடையாது உக்ரைனை பொறுத்த வரையும். அது ஒடசா பகுதியில ஒரு அம்மா ஒரு நபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையில ராணுவ வீரர் போய் அடிபட்டிருக்கு, ஒரு காலில் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக இருக்காரு. அந்த ராணுவ வீரர்கிட்ட உரண்டை இழுத்து அந்த ராணுவ வீரர்கள் குச்சியை பிடிச்சி அந்த ராணுவ வீரையே போட்டு பார்த்தீங்கன்னா மாத்தி எடுத்துருக்குது அந்த அம்மா. என்ன பண்ணாங்களோ ஏது பண்ணாங்களோ தெரியல. பட் ஆனா ராணுவ வீரர்களுக்கு அப்படின்ற ஒரு மரியாதை வந்து பண்ணா சுத்தமா கிடையாது. அது மட்டும் இல்லாம இந்த டிசிசி எம்ப்ளாயிஸ் அப்படிங்கிறவங்கள இருப்பாங்க இல்லையா? இப்ப அவங்கள யாரு பார்த்தாலும் வெறித்தனமா அடிக்கிறாங்க. அதான் இருக்கக்கூடிய விஷயம். ஏன் அப்படின்னா சைட்ல ஒரு இமேஜ் லோடா இருக்கு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனோட ஒரு பாதிரியார், ஒரு பிரீஸ்ட். அதாவது எந்த அளவுக்கு பொறுமைசாலிகள் இவங்க அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கோம். இந்த பிரீஸ்டே வந்து அதாவது பாதிரியாரே காண்டாகி ஆக்ஸ் எடுத்து மண்டைய பிளந்திருக்காங்க டிசிசி எம்ப்ளாயினா எப்படி? அப்ப எந்த அளவுக்கு வேலையை இந்த டிசிசி எம்ப்ளாயி பார்த்திருப்பாங்க பாருங்களேன். இந்த பாதிரியார் வந்து பாத்தீங்கன்னா கையில கிடைக்கிற ஆக்ஸ் எடுத்து டிசிசி எம்ப்ளாய மண்டையில நச்சு 2 அடி அடிச்சிருந்துக்கிறாங்கம்மா. அப்ப சாந்த சொரூபமா இருக்கிற ஒரு நபரையே ஆக்ரோஷமா மாத்துறாங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு வேலையை பார்த்திருப்பாங்க இவங்க
இதை வந்து பண்ண உக்ரைன் தரப்புல இருந்து கொடுக்கக்கூடிய விஷயம் தான். அதை வந்து பண்ண டிரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த நபர் இது போல செஞ்சுட்டாரு அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த டிசிசி எம்ப்ளாயிஸ் எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, இவங்க இந்த ஆள் பிடிக்கிற சித்திரவதை மட்டும் கிடையாது, குடி போதையில பல அட்ராசிட்டிஸ் பண்றாங்க. இதனால கூட காண்டா இருக்கலாம். என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா, குடிச்சிட்டு போய் அங்கேயும் வண்டி ஏத்தி ரிவைனி ரீஜியன் இருக்குல்ல அந்த ஒப்லாஸ்ட், ஸோ அதோட வில்லேஜ் ஹெட்டோட வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஏத்திட்டாங்க. அப்புறம் அங்க இருக்கிறவங்களும் சும்மா இருப்பாங்களா, ரவுண்டு கட்டு தர்மமா கொடுத்துருக்காங்க அந்த டிசிசி எம்ப்ளாய்க்கு அப்படிங்கிற செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. அது ஏன் இவங்க இப்படி பண்றாங்க, இவங்களுக்கு எதுக்கு இந்த அளவுக்கு பவர் கொடுக்குறாங்க அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. ஆள் பிடிக்கணும், பிடிச்சா வரமாட்டேறாங்க. அது மட்டும் இல்லாம இது போல சிக்கல்கள், இன்னல்கள், ஏகப்பட்ட கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்களுக்கு இந்த டிசிசி எம்ப்ளாயிஸ் உள்ளிடுறாங்க. இப்போ உக்ரைனை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான எப்படி சொல்றது ஆட்கள் தேவை. ஊழலும் அதிகமா இருக்கு. இந்த ஊழல்லாம் ஏன் நடக்குது, அங்க இருக்க வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு போதுமான அளவுக்கு வருமானங்கள் இல்லை. அவங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு பணத்தை கொடுத்தோம்னா, சம்பளமா கொடுத்துட்டோம் அப்படின்னா வேலை செய்யற கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு அவங்க ஏன் ஊழல் பண்றாங்க, சம்பளத்தை அதிகரிங்க அப்படிங்கிறது போல உக்ரைனோட எம்பிக்கள் தரப்புல இருந்தெல்லாம் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. இதுல டிசிசிக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுங்க சேலரி அப்படிங்கூட வந்திருக்கு. இந்த ஆன்டி கரப்ஷன் டீமுக்கு எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுங்க சேலரி அப்படிங்கூட சொல்றாங்க. ராணுவ வீரருக்கு பண்ணுங்க அப்படிங்கிறவங்கலாம் பீப்புள்ஸ் டெபுட்டி அப்படிங்கூட சொல்லுவாங்க. எம்பியா ஃபெட்ரிங்கோ அவர்கள். அவங்க வந்து பாத்தீங்கன்னா இது போல ஒரு முன் வச்சுக்கிறாங்க கருத்தை. இதுக்கப்புறம் இது எப்படி வந்து ப்ரொசீட் ஆகுது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஆல்ரெடி டிசிசி எம்ப்ளாயிஸ் பார்த்தாலே காண்டாகுது. இதுல இவங்களுக்கு சேலரியை வேற இன்க்ரீஸ் பண்றாங்கன்னா டபுள் ட்ரிபிளா வந்து வேலை செய்வாங்களா இல்ல என்ன மாதிரி செய்யறாங்க அப்படிங்கிறதா தெரியல. ஸோ உக்ரைனை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெடி பொசிஷன்ல தான் இருக்காங்க. என்ன ஆனாலும் சரி, டில் லாஸ்ட் உக்ரைனியன் வரைக்கும் கண்டிப்பா நாங்க போராடுவோம் அப்படிங்கிற ரெடி ஆயிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா பெருமளவில் எஸ்கலேஷன் எல்லாம் பேசி தீர்த்துக்குவாங்கன்ற நம்பிக்கையில இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவு பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பேர் உங்க சந்திக்கிற. ஸ்டே சேஃப், பை.